பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நடக்கவிருக்கின்ற இந்திய ஒன்றியத்தின் 18வது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நிற்கிறோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும்னு துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதே காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட 10 கட்சிகளுடன் கூட்டணி. சட்டமன்றத்திலே அம்மையார் ஜெயலலிதாவை மரியாதை குறைவாக நடத்திவிட்டார், பேசிவிட்டார் என்று சொல்லி திரு விஜயகாந்த் அவர்களின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிய அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேமுதிக கூட்டணி. சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ சனாதனத்தை இறுகப்பற்றி கொண்டு பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு பேணும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி. கட்சி துவங்கப்பட்டு 13 ஆண்டுகளாக எவருடனும் கூட்டணி இல்லாமல், வாக்குக்கு பணம் கொடுக்காமல், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல், சாதியாக மதமாக பிரிக்காமல், மிக குறிப்பாக நம்பி நிற்கும் நம்மை எல்லாம் 4 சீட்டிற்கும் 5 சீட்டிற்கும் அடமானம் வைக்காமல் தனித்தே களம் காண்கின்றது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கட்சிங்க. 2016 பொருளாதார பலம் இல்ல, எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, எல்லாம் சாமானிய எளிய வீட்டு பிள்ளைகள் தேர்தலை சந்திக்குது. 1 விழுக்காடு வாக்கு. அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். அதே போல உணவு உண்ண கூட சில வேளைகளில் பணம் இருக்கா, வெறும் தேநீரை குடித்து இந்த கட்சியை கொண்டு சேர்க்கிறோம். 3 விழுக்காடு வாக்கு. பிறகு 2 ஆண்டுகள்ல சட்டமன்றம் 2021 சட்டமன்ற தேர்தல், அதிலையும் ஓடுறோம் 7.3 விழுக்காடு வாக்கு. சின்னத்தை கூட இழக்கிறோம். 8 விழுக்காடு இருந்தா தான் சின்ன கைக்கு வரும், சின்னத்தையும் இழக்கிறோம். மீண்டும் காலம் உருண்டோடுது. இப்போ 2024 நாங்கள் தோற்கலாம், எங்கள் நம்பிக்கை என்றும் தோற்காது என்று இன்னைக்கு மீண்டும் தனித்த 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு. எங்க இருந்து இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வருது? எல்லாரும் கேட்பாங்க, என்ன தோத்துட்டே இருக்கீங்க, சோர்வு இல்லாம வேலை ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது தெரியுங்களா? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம் தாய்மொழி தமிழ் எப்படி காலங்கள் உருண்டோட அதை தகவமைத்து பரிணாம வளர்ச்சிகளிலும் தன்னை இழந்து விடாமல் இப்ப வரைக்கும் பேச்சு வழக்கு, சொல் வழக்கு, கணினி வழக்கு என அனைத்து வழக்குகளிலும் தமிழ் மொழி நிற்கிறதோ அங்கிருந்து நாம் நம்பிக்கையை பெறுகிறோம். 32 நாடுகள் சேர்ந்தடித்த போதும் இறுதி நாள் வரை களத்திலே நின்று போராடிய நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களிடமிருந்து நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. 13 ஆண்டுகளாக தான் சந்தித்திடாத சிக்கல் இல்லை, தான் பார்த்திடாத பிரச்சனைகளே, ஆனால் இன்று வரை நம்மை எங்கும் அடகு வைக்காமல் உந்து சக்தியாக செயல்பட்டு வரும் அண்ணன் செந்தமிழன் சீமானிடமிருந்து நாம் நம்பிக்கையை பெற்று நிற்கிறோம். அதனால நாம தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து உயர பறக்கிற பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் 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 இந்த தேர்தல் களத்திலே நாம பறந்து கொண்டே இருப்போம். அண்ணங்கிட்ட இந்த 50க்கு 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அண்ணன் என்ன சொல்லுவாரு, இதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை, என்னோட கடமை இது. மக்கள் தொகை அடிப்படையில் சரிசமமாக இருக்கிற பெண்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் சரிசமமான வாய்ப்பு வழங்கணும், அது என்னோட கடமை, அதை தான் நான் பண்றேன் அப்படிம்பாங்க. அண்ணன் அப்படி சொல்லலாம், ஆனால் ஒரு பெண்ணாக இந்த கட்சியில பயணிக்கிற எங்களுக்கும், கட்சி தாண்டி தமிழ்நாடு, இந்தியா, உலக அரங்கில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இது பெருமைதான். ஏன்னா எந்த கட்சி இது வரைக்கும் கொடுத்ததில்லை. உலக அரசியல் அரங்கத்தில் 50க்கு 50 விழுக்காடு பெண்களுக்கான அரசு உரிமை யாரும் கொடுத்ததில்லை. தாங்க தான் பெண்ணியத்தோட ஏஜென்ட், தாங்க தான் பெண்ணியத்தை வளர்த்து விட்டோம், பெண் உரிமையை நாங்க தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி பறைசாற்றி கொண்டிருக்கிற திமுக இந்த தேர்தலில் 3 சீட்டு தான் பெண்களுக்கு கொடுத்திருக்கு. 12 விழுக்காடு. ஒரு பெண் தலைவரை வைத்து இத்தனை ஆண்டு காலம் கட்சியை நடத்தின அதிமுக பெண்களுக்கு ஒதுக்கிய இடங்கள் 3.5 விழுக்காடு. பாரத மாதாவை தூக்கு சுமக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு ஒதுக்கிய இடம் வெறும் 13.
ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒதுக்கியது 50 விழுக்காடு. ஈழத்திலே ஆயுத போராட்டத்தில் தலைவர் பெண்கள் கையில் துவக்கேந்தி இனத்திற்காக போராட வைத்தார். இங்கே அண்ணன் அரசியல் களத்திலே மைக்கேந்தி எங்கள் பெண்களை போராட வைக்கிறார்.